திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போது அவர் சர்டன் கைண்ட் ஆஃப் ஒரு மெட்டாஃபிசிக்கல் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி திங்ஸை வச்சு பிக் பாஸ் வரைக்கும் போனார். அவ்வளோ அட்டென்ஷன் அவருக்கு வர வச்சார். ஸோ அது என்னென்ன விஷயங்கள், அந்த விஷயங்களை எப்படி அப்ளை பண்ணுன்றது எல்லா விஷயத்தையும் நான் புட்டாக உடச்சி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி உங்கள் ஃபீல்டில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோத் ஆவீங்க. ஓகேவா, போகலாமா? வாட்டர்மெலன் ஸ்டார். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சம்மந்தமே இல்லாமல் இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரு அப்புறம் யாரையுமே ஹேட் மட்டும் பண்ணாதீங்க, இந்த ட்ரோலும் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ. இப்போது நீங்கள் ஒரு பர்சனை ஹேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஹேட்டு உங்களுக்குள்ளேருந்து தான் வருது. அந்த ஹேட்டு நீங்கள் ரியலாக அஃபெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. திவாகர் பாருங்கள், அதை கண்டுக்கவே இல்லை. ஹேட் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஹேட் அந்த நெகட்டிவ் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கே தெரியாமல் அந்த லைஃப்பை கொஞ்சமாக அழிச்சிக்கினே வருது. அண்ட் உங்கள் பாடியும் அதை அழிச்சிக்கினே தான் வருது. ஸோ அந்த லெவலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே வாங்க. அதுக்கு மேலே லவ் இருக்குது, பீஸ் இருக்குது, என்ஜாய்மெண்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஏன் இதுக்குள்ளேயே மாட்டின்னு சிக்கி தவிச்சின்னு ட்ரோல் பண்ணிக்கின்னு ஏட் பண்ணின்னு கிரிஞ்சு சொல்லிக்கின்னு ஏன் எவ்வளோ இருக்குப்பா? சே, அதுக்கு தான் நிறைய ட்ரூத்ஸை படிக்கணும், நிறைய பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஹையர் ட்ரூத்துக்கு மேலே வரணும். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தது கேட்டது மட்டுமே வச்சுக்கணும் நீங்கள் பண்ணி நிறுத்திங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு த லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். ஆஸ் வித்தின் ஆஸ் வித்அவுட், ஆஸ் அபோவ் ஸோ பிலோ. எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் இன்னர் ரியாலிட்டி. மூணு விஷயந்தான்: எண்ணம், உணர்வு, நம்பிக்கை. இது மூணும் கரெக்டாக இருந்துச்சுங்களேன், இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சுற்றி இருக்க எல்லாமே நடக்கும். இப்போ திவாகர் வந்துட்டு இதை மூணுத்தையும் கரெக்டாக டேக் பண்ணிக்கிறாரு. முதல்ல வந்துட்டு அவரோட தாட்ஸ். எங்கே கேட்டினாலும் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, கண்ணு நான் நல்லா ஆக்டர்மா, நான் ஸ்கூல்லேருந்து நல்லா நடிச்சிட்டேம்மா, ஆக்டர்னு எங்கே பார்த்தாலும் அந்த ஆக்டர்ன்ற விஷயத்தை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவார். நீங்கள் டாக்டர்னு சொன்னீங்களா இல்லை ஆக்டர்னு சொன்னீங்களா? ரெண்டு தாம்மா, டாக்டர் ப்ளஸ் ஆக்டர். இல்லை, நீங்கள் ஆக்டர் திவாகரா டாக்டர் திவாகரா? ரெண்டு தாம்மா, ஆக்டர் திவாகர், டாக்டர் திவாகர். ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். ஆக்டரா? ரெண்டும். இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய பேர் இந்த அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட சில வார்த்தையெல்லாம் சொல்லிப்பாங்க. பட் நான் உங்ககிட்ட கேட்டேன்னு வைங்களேன், நீங்கள் உண்மையிலே அந்த சொல்கிற விஷயத்த மீன் பண்ணுறீங்களா? லைக் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிச் ஆகணும்னு சொல்கிறீங்க, பட் டு யூ ரியலி சே தட்? டு யூ ரியலி பிலீவ் தட்? உண்மையிலே டு யூ ரியலி? உங்களுக்கு டவுட் வரும், இல்லை ப்ரோ உள்ளே வந்துட்டு எனக்கு வேறு மாதிரி தோணுது, பட் நான் சொல்கிறது. பட் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் லிட்டரலி பிலீவ் தட். அவர் தன்னைத்தானே ஒரு ஆக்டராக நம்ப. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் ஆக்டருமே நடிக்கிறாரு? நோ, அவர் மைண்டில் ஒரு ஆக்டர் தான், தன்னைத்தானே ஒரு ஆக்டராக நினச்சிட்டு ஆக்டராக வாழ்ந்துருக்காரு. ஸோ அதனால தான் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ கான்ஃபிடன்ட். கண்ணு நான் ஆக்டர் கண்ணு, நான் வந்துட்டு அப்படி நடிப்பேன் கண்ணு, சூர்யா கூட கம்பேர் பண்ணுறது. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் அவரோட தாட் ஃபார்ம் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை தம்பி, அதான் நான் சொல்ல வரேன். நான் எப்பயும் நடிக்கணுமா? நான் யாரும் ஃபஸ்ட்டு ஒரு உண்மையை சொல்லுவாமா? நம்ம யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் மக்களுக்கு நம்மளை பற்றி புரிய வைக்க முடியும். இப்போது திவாகரோட ஒரு கடைசி ஒரு 10 தாட்டை நம்ம எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், அவர் மண்டியில் ஒருத்தர் எடுத்து நம்ம பேப்பராக பார்த்தோன்னு வைங்களேன், நான் வந்து ஒரு நல்ல ஆக்டர், பீப்புள் வந்து என்ன லவ் பண்ணுவாங்க, என்னை எல்லாருமே பிடிக்கும், நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், எல்லாமே பாசிட்டிவாக ஸ்ட்ராங்கான அவரோட கோலுக்கு ஏற்ற மாதிரி தாட்ஸாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கொடுங்க, கொடு அப்படின்னு நம்ம ஒரு 10 தாட் எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன், இப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணுமோ, இது இப்படி ஆகுமோ, நான் இப்படி ஒர்த்தா, இதெல்லாம் கிடைக்குமா, என்னை யாராவது என்னது இப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ரியாலிட்டி எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈமோஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஈமோஷன் இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா எமோஷனாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி மாறும். எமோஷன் இட்ஸ் ரிலேட்டட் டு த பாடி. இன்னொரு வகையில் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லலாம். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லலாம், பயப்படாத, இது ஒன்றும் பப்ளிக் ஸ்பீக்கிங் தான், என்ன வேணால் உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லலாம் ஒரு தாட் ஃபார்ம் மூலியமாக. பட் அப்படி சொன்னாலும் உங்கள் பாடி வந்து நர்வஸ் ஆகும், தான் ஆட விட்டாலும் தன் தசையாகன்ற மாரி. பயப்படாத சொன்னீங்கன்னா கூட உங்கள் பாடி வந்து பயந்துனே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது வேறு, பட் ஃபீல் பண்ணுறது வேறு. எப்போது சொல்கிறதும் ஃபீலிங்ஸும், அதாவது தாட் ஃபார்மும் ஃபீலிங்ஸும் மைண்டும் பாடியும் ஒன்றா சேருதோ அப்போ தான் யூ ரியலி கிரியேட்டட் சம்திங் பவர்ஃபுல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வி கால் இட் அஸ் என்ன ஃப்ரீக்வன்சி. அதாவது ஜஸ்ட்டு ஒரு இன்விசிபிள் இன்ஃபர்மேஷன் மாரி. ஒரு அமேசான் ப்ராடக்ட் கோடுன்னு வைங்களேன், இது வந்துட்டு ஒரு கோடு. இப்போ இந்த கோடு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தென்
இந்த கோடுக்கு ஏற்ற மாரி என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த கோடை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் ரிசீவ் ஆகும். அமேசான் ஆர்டர், ஃபிசிக்கல் ஆர்டர், ஏதோ ஒரு ஆர்டர் வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு ஆட்டிடியூட்னு சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் இருக்குது, பட் எல்லா பேருக்கும் இட் ஜஸ்ட் மீன்ஸ் திஸ். ஸோ அந்த எமோஷன் அவர் எடுத்துட்டீங்கன்னா அவரோட எமோஷன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஹீ இஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் ஹையர் கான்ஷியஸ்னஸ். இப்போது அவருக்கு வந்துட்டு கில்ட்டோ ஷேமோ தான் வந்து ஒர்த்தியா இல்லையா, நம்ம நல்லா நடிக்கிறோமா, அதெல்லாம் கிடையாது. ஹீ இஸ் இன் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், த கன்விக்ஷன் தான் நான் இதுதான், நான் ஆக்டர் தான், நான் இப்படி தான் அப்படி தான்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. தர்பூசணியை சாப்பிட்றீங்க, அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்குறாங்கன்றீங்க. அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முதல்ல சொல்றாங்கன்னா எனக்கு தனியாக பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா, வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இன்டர்வியூலையோ எவ்வளோ அவர் இன்டர்வியூவில் உட்காரும்போது அவர் நல்லாவே தெரியும் இன்டர்வியூ எல்லாருமே அவர் கலாய்க்க போகிறாங்க, ஏதாவது சொல்ல போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க. பட் அவர் என்னைக்காவது நர்வஸாக இருந்து பார்த்துருக்கீங்களா? அவர் என்னைக்காவது ஒரு மாதிரி தடுமாறி ஒரு மாதிரி இப்படிலாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வந்து இந்த ஒரு நல்ல சீனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டாரு, நடிக்காமல் விட்டாரு, இது வந்து அண்ணன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எல்லா ரீல்ஸ்லையும் ஒன்றே தான் மிஸ் பண்ணேன், உங்கள் நடிப்பை தான் மிஸ் பண்ணேன். நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம், நல்லா தான் இருப்போம். பட் அப்படி இருந்தும் நம்ம வந்து 1008 செல்ஃப் டவுட்டு, இப்படி நடந்துமா அப்படி நடந்துமா இருப்போம். பட் அவர் வந்துட்டு இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். கண்ணன் நடிச்சு காட்டுங்க, இப்படி நடிச்சு காட்டுவார். வாட்டர்மேன் இப்படி பண்ணி காட்டுவார். அதான் சொல்கிறேனே, ஹி டசன்ட் ஹாவ் தட் செல்ஃப் டவுட், ஃபியர், ஆங்ஷியஸ், கில்ட், ஷேம், இந்தமாரி எந்த ஒரு லோவர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லவே இல்லை. பட் உங்களுக்கு எனக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தட். இதுதான் உங்களை அந்த ஃபுல் பொட்டென்ஷியலை அச்சீவ் பண்ண விடாமல் தடுக்கிறதே. பட் திவாகருக்கு அது இல்லை. ஸோ அதால் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, தாட்ஸ், எமோஷன். அப்புறம் பிலீஃப் வந்துட்டு யூ ஆல்ரெடி இன்னும் ஈ ஆல்வேஸ் பிலீவ்ஸ் தட் ஈஸ் இன் அ குட் ஆக்டர். அவர் பண்ணுற எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதால் த அனதர் பாயிண்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் தான் நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் நான் வந்துட்டு பிக் பாஸ் பார்ப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சும்மா டைம் இல்லை, அது போர் அடிக்கிறதுக்காக பார்த்தேன். அப்புறம் வந்துட்டு வேலை இருக்கனால நான் விட்டுட்டேன். அப்புறம் நான் பிக் பாஸ் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, நான் எதுக்குன்னா நான் ஃபன்னுக்காக தான் பார்ப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே சண்டை போடுறது தான் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ப்ரோக்ராமே அப்படி தான் அமைக்கப்பட்டு இருக்குது. அதை வந்துட்டு ஒரு ஹேட்டு, ஹியூமிலியேஷன், அந்த கான்செப்ட் தான் ஒர்க் ஆகுது. இட்ஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீப்புள். நீங்கள் பாருங்கள், பிக் பாஸ் பார்க்குற பீப்புள் எல்லாமே இன்சைடில் தே ஃபீல் ஹேட், தே ஃபீல் ஹியூமிலியேஷன், தே ஃபீல் ஆங்க்ரி, தே ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ அதை வந்துட்டு உள்ளே போய் அவங்களால தோண்டி பார்க்க முடியல, பார்க்குறதும் கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸை காட்டுறாங்க. ஸோ பிக் பாஸை குறை சொல்லாதீங்க, பீப்புள் அந்தமாரி இருக்காங்க, அந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்காங்க. அதனால தான் இவங்க இந்த வியூவர்ஸாக மாறுறாங்க. ஆனால் நீங்கள் பிக் பாஸை சீரியஸாக எடுத்துகிட்டு திவாகர் தப்பு, இவர் கரெக்டாக வருது, கூட யாரும் முட்டாளலாம் கிடையவே கிடையாது. லைக் ஸோ அதெல்லாம் ஜாலியாக சும்மா அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாம் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸ்டேயிங் த ஃப்ரீக்வன்சி என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாரி அவர் தாட், எமோஷன், பிலீஃப் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸ்ட்ராங்காக இருக்கிறது மேட்ரு இல்லை, ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் மேட்ரு. ஏன்னா இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வருவீங்க. லைக் ஓகே, ஐ எம் கோயிங் டு பி திஸ், ஐ எம் கோயிங் டு பி தட், ஐ எம் கோயிங் டு த, ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, நான் ஆக போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்ட்டு. பட் ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து நீங்கள் டவுன் ஆவீங்க. ஒரு டவுட் வரும், இது சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, இது நடக்கும், அது நடக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு டவுட் வரும், இப்படி பண்ணுவோமா, அப்படி பண்ணுவோமான்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி போயிட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் திவாகர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிலாம் இருந்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவரை இது வரைக்கும் எத்தனை பேர் கலாய்ச்சிக்கிறாங்க, எவ்வளோ ஹேட் வந்திருக்கு, எவ்வளோ பேர் ஒவ்வொரு செகண்டும் ஏதாவது ஒன்று வந்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஆக்டிங் பண்ணுறது நல்லா இல்லை, நீ பைத்தியக்காரன், மெண்டலு, அது இதுன்னு ஒவ்வொரு நிமிஷம் குத்திக்கினே இருக்காங்க. பட் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துக்கிறாரு அவர், நமக்கு ஆக்டிங் வரல போல இருக்குது, நம்ம வந்துட்டு காமெடி பண்ண வர போகுது, மக்கள் வந்து நம்ம சீரியஸாக அப்படின்னு நினச்சிக்கிறாரா? இன்னும் அவர் வந்துட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் அத்தை நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, ஏன் ஆக்டிங்கில் யார் பெஸ்ட் ஆக்டிங், நீ விக்ரமே வந்துட்டு என்கிட்ட நீ ஆக்டிங் பண்ண சொன்னால் கூட அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரியாலிட்டி, அவரோட தாட் ஃபார்ம் அந்த ஃப்ரீக்வன்சியில்
இஸ் டூ ஸ்ட்ராங். துளிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது தாய் திருநாடு. நீங்க உண்மையாவே இப்படிதான் நடிப்பீங்களா? ஏம்மா இல்ல காமெடிக்கு பண்றீங்களா, சீரியஸா இப்படிதான் நடிப்பீங்க? இல்லை நேச்சரா ஆக்டிங்னாமா. இல்லைங்க, உங்களுக்கு நடிக்க தெரியுமா தெரியாது? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு புதுசா இருக்கு. There's a quote, இந்த quote வந்து எப்போதும் ஞாபகம் வச்சுங்க. The universe will always fall within the stubborn heart. யார் ஒருத்தனுக்கு ஒரு மன உறுதி, அதாவது அடம் பிடிக்கிற குழந்தைய பால் குடிக்க சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதேமாரி அவர் இந்த ஃப்ரீக்வன்சியில் அடம் பிடிச்சி அதே இடத்துல நிற்கிறார். நீங்கள் எத்தனை பேர் சொன்னீங்கனாலும் அவர் இதை விட்டு கீழே வரவே மாட்டார். சார் தல தளபதிக்கு மட்டும் தான் வெறித்தனமான ரசிகர்களை பார்த்துருப்பீங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரோட ரசிகர்களை பார்த்துருக்கீங்களா? வெறித்தனமா கைதட்டுறதோட ஆரவாரத்தோட எந்த மாவட்டம் போனாலும் கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆக்டர்ஸே ஆடி போய் அசந்து போய் உட்காந்துருக்காங்க சார். இது உண்மையே மேடம் சொன்ன மாதிரி கிரக பலன்களை தான் நான் நினைக்கிறேன். பட் நம்ம கொஞ்ச தூரம் போயின்னு தான் இருப்போம். அப்போ நமக்கு செல்டோடு வந்து நம்ம கீழே விழுந்துருவோம். அது ஓகே. அப்புறம் இன்னொருத்தங்க யாராவது ஒருத்தவங்க நீ அப்படி பண்ணுற, இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுவோம். அப்புறம் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு ஸோ நம்மளோட ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, நம்மளோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கே அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். இன்னொரு கோட்டு கூட இருக்குது, நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடி இருக்குது. அந்த யூனிவர்சல்லாம் உங்களுக்கு தேடி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தேடி வந்துனே இருக்குன்னு வைங்களேன். அது உங்களை மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இடத்துல நிற்கணும். ஒரு காமெடி இருக்குது பரிதாபங்களில். இப்போ எப்போதுமே நடக்கிற விஷயந்தான். இப்போது உங்கள் அம்மா அப்பாலாம் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் வந்துட்டு வேறு இடத்துல இருக்கிறாரு. இப்போ உங்கள் அண்ணனை தேடி நீங்கள் போகிறீங்க, ஆனால் உங்கள் அண்ணன் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவார். ஸோ இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் தேடினே இருப்பீங்க. இன்ஸ்டா நீங்கள் என்ன பண்ணால் எல்லோரும் நீங்கள் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் அண்ணனே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவார். ஸோ அதேமாரி தான் இந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது உங்களை தேடுற விஷயம் உங்களை தேடி வரணும்னா அதுக்கு நீங்கள் ஒரே இடத்துல இருக்கணும், அதாவது ஒரே ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும். பட் நீங்கள் வந்துட்டு இதேமாரி ஒரு நாளைக்கு இப்படி, ஒரு நாளைக்கு அப்படி, ஒரு நாளைக்கு இப்படி இருந்தீங்களேன், அதை உங்களை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க. பட் சுதாகர் வந்துட்டு திவாகர் வந்துட்டு அவர் கரெக்டாக மீட் பண்ணுது. அப்புறம் இவர் இன்னொன்று பண்ண ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இந்த மேனிஃபெஸ்டேஷனில். ஸோ நீங்களும் பண்ணாமல் இருக்கலாம். இப்போதைக்கு இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ பட் தேர் இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் டு நோ. அதுக்கு முன்னாடி இந்த மொராலிட்டி, இந்த நியாயமாக இருக்கணும், அதெல்லாம் பற்றி நான் டைலாக் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த யூனிவர்ஸு மொராலிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகலை, ஃபேர்னஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகலை. இந்த மொராலிட்டி, ஃபேர்னஸ் இதெல்லாம் இட்ஸ் கிரியேட்டட் பை ஹியூமன். நம்ம தான் க்ரியேட் பண்ணுது இது நல்லது கெட்டதுன்னு. பட் யூனிவர்ஸுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. யூனிவர்ஸ் ஒன்லி கேர்ஸ் அபவுட் யுவர் வைப்ரேஷன். நீங்கள் என்ன ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் இருக்கீங்க, என்ன தாட்ஸ், என்ன எமோஷனை நீங்கள் வைப்ரேட் பண்ணி இருக்கீங்க, அதை மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணுமே தவிர நீ நல்லவன் நீ கெட்டவன், அன்றைக்கி அந்த பாட்டியை ரோடு கிராஸ் பண்ணி விட்டால் கோயிலுக்கு காசு போட்டெல்லாம் ஒரு மயில் கண்டுக்காது. அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஏன் திவாகரோட எவ்வளோ பேர் டேலண்ட்டாக இருக்காங்க, அவங்களாம் மேலே வரலையே, இவர் வந்துட்டு ஈஸியாக மேலே வந்துட்டாருன்னா இட்ஸ் நாட் அபவுட் தட். அதான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, யூனிவர்ஸ் வந்துட்டு அதாவது ஃபேராக கனெக்ட் பண்ணாது. ஸோ இவங்களுக்கு டேலண்ட் அதிகமாக இருக்குது, அந்த டேலண்ட் அதிகமாக இருந்தாலும் இவங்க மேலே வந்துடணும் அப்படிலாம் கிடையாது. இட் ஜஸ்ட் இமிட் த வைப்ரேஷன். இப்போது திவாகர் வந்துட்டு ஹி யூஸ் த ஃபேம், ஹி யூஸ் த அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷனை வச்சு மேலே வந்துட்டார். ஏன்னா இந்த அட்டென்ஷன் ஃபேம்லாம் கொடுத்தது யார் நினைக்கிறீங்க? இட்ஸ் பீப்புள். இவங்க கொடுத்ததுனால தான் இவர் மேலே வந்தார். ஏன்னா நீங்கள் உலகத்திலே ஒரு ரியலி ஒரு டேலண்டடான பீப்புளாக இருக்கலாம், ரொம்பவே நல்லவனாக இருக்கலாம், புனிதமானவனாக டெய்லி வெஜ்ஜு சாப்பிட்டுக்கிட்டு காலையில் காக்கா சாப்பிடும், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் உங்களோட இன்னர் ஸ்டேட், ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங், உங்களோட வைப்ரேஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அன்வொர்த்தினஸ், ஒரு லேக்கு, ஒரு கில்ட்டு, ஷேம் வச்சுருவீங்களேன், அந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு போடாமல் இருந்துட்டு உங்களை தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருக்கும். பிகாஸ் இட் ஆல்வேஸ் கேர்ஸ் அபவுட் த வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, த தாட்ஸ் அண்ட் எமோஷன் யூ ஆர் கண்டினியூஸ்லி எமிட்டிங். திவாகர் அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு கரெக்டாக யூஸ் பண்ணினார். அவரோட கான்ஃபிடென்ட்டு, அவரோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை யூஸ் பண்ணின்னு அவர் ஈஸியாக அலேக்கா மேலே வந்துட்டார். இதே பிரின்சிபலை நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்களும் அதேமாரி மேலே வருவீங்க. நான் ஏன் சொல்ல வரேன், நிறைய பேர் ப்ரோ நான் நல்லவனாக இருக்கேன், நான் வந்து நல்லா உழைக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கனாலே எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா கிடையாது இவன் நல்லது பண்ணா அப்படின்னு. யூனிவர்ஸ் இஸ் சிம்பிளி எனக்கு மிரர், கண்ணாடி, புரியுதுங்களா? இட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ், ஒபே பண்ணாது. நீங்கள் என்ன சொல்கிற வார்த்தையை கணக்கு எடுத்துக்காது, எப்படி நடந்துருக்கீன்ற கணக்கு எடுத்துக்காது, என்ன வைப்ரேஷனில் இருக்குங்கிறது தான் கணக்கு எடுத்துக்குமே. ஏன்னா ஜஸ்ட் லா. நீங்கள் மொட்டை மாலேருந்து கீழே விழுந்தீங்கன்னா ஹிட்லர் கீழே வந்தாலும் சாவார், ஒரு குழந்தை கீழே வந்தாலும் சாவார். ஏன்னா இந்த கிராவிட்டி டசன்ட் கேர் அபவுட் த பர்சனல் ஃபேர்னஸ், மொராலிட்டியை கண்டுக்காது. இந்த நாட்டில் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது யார் நினைக்கிறீங்க? நல்லா வாழ்கிற யார் நினைக்கிறீங்க? லக்ஸூரியஸாக பாலிட்டிஷியன்ஸ். பட் இப்போ இருக்கிற பாலிட்டிஷியனும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த அவங்க பண்ணாத கரப்ஷனா?
அவங்க பண்ணாத தப்பா இந்தமாரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லினே போகலாம். அவ்வளோ ஈவில் இந்த பொலிட்டிஷியன்ஸ் பீப்புளெலாம். பட் தே ஆர் லிவிங் த கிரேட்டஸ்ட் லைஃப் ஆஃப் தியர் லைஃப். ஒரு டாப்பான லைஃப். அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க எல்லாமே ஜகஜோதியாக வாழ்ந்துருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிற இந்த குட் பீப்புள், தங்கமான பீப்புள், தே சஃபர் இன் ரியாலிட்டி. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ நான் வந்து உங்களை ஈவலாக மாறணும்னு சொல்ல வரல. பட் நல்லவனாக இருக்கிறதுனாலே நல்லது நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மொராலிட்டி அண்ட் ஃபேர் இஸ் ஜஸ்ட் ஏ ஹியூமன் மேட். ஓகே, ஹியூமன் மேடுக்கு மேலேயே ஒரு நாலேஜ் இருக்குது. எவ்வளோ நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜுக்கெல்லாம் நீங்கள் மேலே வரணும். அண்ட் தென் இப்போ வந்துட்டு அவர் பண்ண ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. நான் அதை கண்டுபிடிச்சேன். நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த கோட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட், யூ கெட் திங்ஸ் பை ஹூ யூ ஆர். நீங்கள் என்ன வேணுன்றது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் நீங்கள் திவாகர் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹி ஆல்வேஸ் டெல்ஸ் ஒரு விஷயம் சொல்லுவார், ஐ வாண்ட் டு பி அன் பெஸ்ட் ஆக்டர், ஐ வாண்ட் டு பி அன் பெஸ்ட் ஆக்டர். பட் அட் எண்ட் ஆஃப் த டே அவர் ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் ஆக்டராகவே மாறல. பட் இன்ஸ்டெட் அவர் கிடைச்சது எல்லாமே ஒரு ஆக்டர் கிடைக்க வேண்டிய ஒரு ஃபேம் அண்ட் அட்டென்ஷன் மட்டும்தான். ஏன்னா வாட் யூ வாண்டட் இஸ் ஆக்டர். பட் ஹூ ஈ ரியலி இஸ், உண்மையிலே டீப் டவுனில் அவரோட ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹி சிம்பிளி வாண்டட் டு பி ரெகனைஸ். ஹி ஜஸ்ட் வாண்டட் ஃபேம். ஹி ஜஸ்ட் வாண்டட் அட்டென்ஷன். ஸோ இதுதான் அவருக்கு ரியலாக தேவைப்பட்ட விஷயமே தவிர இது இல்லை. ஏன்னா இது அவருக்கு அதிகமாக தேவைப்பட்ட விஷயமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாரி ஒர்க் போட்டிருப்பார், அதுக்கேற்ற மாரி ஒரு பெஸ்ட் ஆக்டராக மாறியிருப்பார். பட் ஸோ அதான் நான் சொன்னேன்ல, இந்த யூனிவர்ஸ் டசன்ட் கேர் அபவுட் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் உள்ள இன்டர்னலாக என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் திவார்ட்ட கேளுங்களேன், உனக்கு பெஸ்ட்டு ஆக்டர் ஆகணுமா அந்த வேர்ல்டில், இல்லை உனக்கு அட்டென்ஷன் ஃபேம் வேணுமா? அவர் கன்ஃபார்ம் அட்டென்ஷன் ஃபேம் தான் சூஸ் பண்ணி. ஏன்னா உண்மையிலே அவருக்கு தேவை அது மட்டும்தான். நீங்கள் இந்த டிக்டாக்ல ரீல்ஸில் எல்லாருமே they don't want to be an actor. அவங்க எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை ஷோ பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் they all want an attention, they all wanted a fame. So they just attract this attention and fame, but they don't really become an actor. ஏன்னா அதுதான் ஆக்சுவலான உண்மையே. இப்போ நீங்கள் கூட நினச்சின்னு இருப்பீங்க உங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. பட் உண்மையிலே யுவர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் இஸ் ஜஸ்ட் ஃபக்ட் அப். ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்குது. பட் ஆசைப்பட்ட எல்லா விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. சில பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை மாற்றிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டேட் அன் அட்ராக்டிவ் கேர்ள், வாண்ட் அன் குட் கேர்ள் வச்சுக்கோங்களேன். பட் இன்சைட் யூ ஃபீல் இன்செக்யூர் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு உங்களே பிடிக்கல, உங்களோட அப்பியரன்ஸ் பிடிக்கல, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு வைங்களேன். தென் அதுதான் உங்கள் ஸ்டேட் ஆஃப் பீயிங். அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஏற்ற மாதிரியே நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களை அட்ராக்ட் பண்ணவே முடியாத ஒரு அட்ராக்டிவான பார்ட்னர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில். உங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆசை இருந்தாலும் உங்கள் ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஃபக்டப்பாக இருக்கே. சில பேருக்கு தே வாண்டட் ஒரு ஸ்ட்ரைட் நோஸ், ஒரு ஸ்ட்ரைட் டீத், ப்ளம் லிப்ஸு, சீக்ஸு, இந்தமாரி ரொம்பவே ஸ்ட்ரக்சராக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் உண்மையிலேயே அவங்களுக்கு அதுவாக தேவைன்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. அவங்களுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்டட் டு பி குட் எனஃப், தே டோன்ட் வாண்ட் டு ஃபீல் இன்செக்யூர். ஸோ அதுக்காக தான் அந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க. இன்ஸ்டெட் நீங்கள் ஜஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி, அந்த சர்ஜரி, இந்த க்ரீம், அந்த க்ரீம்லாம் வாங்கி விட்டு வெளியே எக்ஸ்டர்னல் திங்ஸை தேடுறதை விட்டுட்டு நீங்கள் இன்டர்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுக்கணும். எப்படி திவாகர் வந்து எல்லாருக்கும் வெயிட் பண்ணாரான்னு, நீங்களாம் என்ன ஆக்டர்னு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாரி நான் ஆக்டர் நம்பி நான் நடந்துக்கிறேன்னு. அவர் ஆக்டர்னு அவரே நம்பிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் மற்ற பீப்புளுக்கு பெர்மிஷன் வெயிட் பண்ணல. ஏன்னா உண்மையிலேயே நீங்கள் நினச்சிருக்கீங்க மற்ற பீப்புள் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். பட் உங்களுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுக்கணும். யூ வாண்ட் டு ஃபீல் குட் அஸ் பீயிங் யுவர் செல்ஃப். உண்மையிலே யூ ஆர் பியூட்டிஃபுல், உண்மையிலே யூ ஆர் ஸ்மார்ட், உண்மையிலே யூ ஆர் ஹேண்ட்ஸம். யூ ஜஸ்ட் ஹவ் டு பி ஃபீல் தட். அவ்வளோதான். உங்களுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டு பண்ணிக்கோங்க. யார் உங்களை கேட்க போகிறா? இப்போது நீங்களே உங்களை அழகாக இருக்கிறீங்க, நீங்களே உங்களை தகுதியாக இருக்கிறீங்க, நீங்களே உங்களை ரிச்சாக நினச்சிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கிவ் யுவர் பெர்மிஷன். அந்த பெர்மிஷனில் இருந்துட்டு ஜஸ்ட் பி இன் த ஃப்ரீக்வன்சி. சூனர் ஆர் லேட்டர் தோஸ் திங்ஸ் வில் அட்ராக்ட் டு யூ. என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஆல்வேஸ் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேணும் இருக்கிற விஷயத்தில் கான்ஃபிடண்ட்டாக கன்விக்ஷனோட இருக்குது எனக்கு கிடைக்கும் அப்படின்றது. ஐ ரியலி டிசர்வ் இட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். எனக்கு கூட எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்கலாம். பட் தெரியாமல் தெரிஞ்ச மாரி காமிச்சிக்கிட்டா கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் அதையும் நம்பிடுவீங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது மேட்டர் இல்லை, அதை எப்படி சொல்கிறோன்றது தான் மேட்ரே. நிறைய பேர் இந்த ஸ்டாமர் ப்ராப்ளம் இருக்கும், சொல்லும்போது ஒரு விஷயத்தை தெக்குவாங்க. ஏன்னா அவங்க மைண்டும் பாடியும் அலைல்டாக இருக்காது.
அவங்க மைண்டு வந்துட்டு இதை சொல்லும். பட் அவங்க பாடி வந்து இல்லை இது சொன்னால் ரைட்டாக இருக்காது, இது ஆக்சுவலாக ரைட்டே இல்லைன்னு உங்கள் மைண்டும் பாடி சண்டை போடும். உங்கள் மைண்டு வந்து இல்லை இது இந்த வார்த்தை கரெக்டுன்னு சொல்லும், உங்கள் பாடி வந்து இல்லை இந்த வார்த்தை தப்புன்னு சொல்லும். ஸோ உங்களுக்குள்ளேயே ஃபைட் நடந்துனே இருக்கும். பட் எப்போ நீங்கள் ஆக்சுவலாக கான்ஃபிடண்ட்டாக மாறுவீங்கன்னா உங்கள் மைண்டும் பாடி ரைட்டாக இருக்கும். அதாவது நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் 100% ட்ரூ, நான் சொல்கிறது கரெக்டா போட அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தென் யூ வில் பி ஸோ மச் கான்ஃபிடென்ட். இப்போ நான் வந்துட்டு உங்கள் பேரை கேட்டேன்னு வைங்களேன், என் பேர் குணா அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி ஸ்டாமர் ஐயோ யோசிச்சியோ அப்போல்லாம் சொல்ல மாட்டீங்க. உங்கள் பேர் குணான்னு கான்ஃபிடண்டாக சொல்லுவீங்க. ஏன்னா அதுதான் உண்மை, அதை நீங்கள் 100% நம்புறீங்க. அதேமாதிரி நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மைன்னு நீங்கள் 100% நம்பினா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களால் தாராளமாக பேச முடியும், ஒரு கன்விக்ஷனோட பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் கான்ஃபிடண்ட்டோட பண்ணின்னு வைங்களேன், எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, யாருமே உங்களுக்கு கேள்வி கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் பாலிட்டிஷியன்ஸ் பாருங்கள், அவங்க நிறைய இது சூப்பராக பேசுவாங்க. பாலிட்டிஷியன்ஸ் எல்லாமே அவங்க ஸ்பீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்க விடுவாங்க. ஆனால் அதை சொல்கிற விஷயம் நிறைய வந்து தப்பாக தான் இருக்கும். பட் அது அவங்களுக்கு தப்புனே தெரியாது. ஏன்னா அவங்க உலகத்தில் அவங்க இதெல்லாம் நம்ம சொல்கிறது உண்மை தான் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தே டோன்ட் எவர் டவுட் தெம்செல்ஃப். நீங்கள் சுதாகர் பார்த்தீங்கன்னா திவாகர் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் டவுட் படவே இல்லை தன்னை ஒரு ஆக்டர்னு. அவர் ஒரு ஆக்டராகவே ஒரு பீயிங்காகவே இருக்கார், அதுதான் நான் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து யோசிக்கலாம் தேவையில்ல, நான் ஆக்டரா அப்படி நம்ம இந்தமாரி பேசலாமா, இந்தமாரி நடந்துக்கலாமா, இந்தமாரி ஆக்ட் பண்ணலாமான்னு. ஹி ஜஸ்ட் ஆக்ட்ஸ். அந்த பீயிங் ஒரு மரத்துக்கிட்ட போய் நீங்கள் எப்படி மரமாக இருன்னு நீங்கள் கேட்க முடியாது, ஏன்னா அது மரமாக தான் இருக்குது. அந்தமாரி இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ சிக்ஸ் பேக் ஜஸ்ட் பி தட் பர்சன், பீயிங்கில் இருங்க, உள்ளே போங்க. ஸ்கில்லும் இருக்கணும், அந்த ஸ்கில்லை வெளிக்காமிக்கிறது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், எனக்கு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி. அப்போது நான் காலேஜ் முடிச்சுட்டு பேஸ்கெட் பாலுக்கு ஒரு செலெக்ஷன் நடக்குது விழுப்புரம், அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு விழுப்புரம் டீமுக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ரியலாகவே டேலண்ட் இருந்துச்சு, நான் உண்மையிலேயே சூப்பராக விளையாடுவேன். அங்கே இருந்த பர்சனல் எல்லாரும் விட நான் ரொம்ப நல்லா தான் விளையாடுவேன். பட் என் கூட இருக்க ஒருத்தவன் எங்கள் ஊர் தான், சுத்தமாக விளையாடவே தெரியாது. பட் அவனோட வாய் இருக்கே, அதாவது அவனோட கான்ஃபிடென்ஸ் இருக்கே, இந்த கூரையும் பிச்சுன்னு போயிடும். ஏன்னா வந்துட்டு சார் அந்த பிடி சார்லாம் இருக்காங்களா, சார் குட் மார்னிங் சார், சார் எனக்கு தெரியாது சார், நாங்கள் விளையாடிருக்கோம் சார், இங்கே பண்ணியிருக்கேன் சார், அங்கே பண்ணியிருக்கேன் சார், இது பண்ணியிருக்கேன் சார், அப்படி பண்ணியிருக்கேன் சார், இது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிடி சார்கிட்ட பேசினே இருக்கான். அந்த பிடி சார்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வரான், அவன் யாருன்றதை பிடி சார்கிட்ட காமிக்கிறான். அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் அவன் ஒன்றுமே பண்ணல, பட் எல்லாமே பண்ணுற மாரி காமிச்சிடான். ஏய் பாலை பாஸ் பண்ணுறான், இது குட்றா, ஏய் இப்படி ஓட அந்த அட்டென்ஷனே அவன் கிராப் பண்ணுறான் எல்லாரோடையும். ஆக்சுவலாக அந்த டேலண்ட் இருந்து நான் பார்த்தீங்களா, நான் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. பட் கத்தி பேசி அந்த ஒரு டாப் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு இருந்தான் பார்த்தீங்களா, எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாமல் அவன் செலக்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டான். இது உண்மையிலே அந்த இடத்துல நியாயம் இல்லை தான், பட் தட்ஸ் ஹவ் த ரியாலிட்டி ஒர்க்ஸ். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மக்கள் எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி நீங்கள் ஜஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக மட்டுமே இருந்துக்கிட்டு ஸ்கில்லை லவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் திவாகர் மாதிரி ஆகிடுவீங்க. உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் வேணும், அதே சமயத்தில் அந்த ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் மேட்சோடு இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு மீறி பர்ஃபெக்டாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனா கூட எக்கத்தப்பாக மாறிடும். ஸோ நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், உங்களோட ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ண ஃப்ரீக்வன்சிலேயே ஸ்டேவாகினே இருங்க. அண்ட் இதுக்கெல்லாம் எப்படி பண்ண உங்களுக்கு தெரியலனா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபில் பண்ணுங்கள், ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கற்றுறேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பெய்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ முதல்ல சொல்கிறது நிறுத்தம்ப்பா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதான் சரிதான், கரெக்டாக இருந்தால் பொரட்டா